ஒரு வழியா அந்த பொண்ணு தான் உருகி உருகி விரும்பின தன்னோட கிரஷ் வேலை பாக்குற அதே கம்பெனிக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அதே பாலினமான தன்னோட பாஸ் மேலதான் ஈர்ப்பா இருக்காமா. அது மட்டும் இல்லாம அவங்க கம்பெனி பாஸோடவே அவர் லவ்லயும் இருக்காரா. ஆரம்பத்துல லில்லிக்கு இது உண்மைதான்னு சின்னதா ஒரு டவுட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே கிடந்த ஒரு லெட்டரை பொறுக்கி பார்த்த பிறகுதான் அவங்க 2 பேரும் லவ்ல இருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கோ செய்றா. ஆனா இந்த லில்லி மட்டும் சாதாரணமான ஃபேன் கிடையாது, வெறித்தனமான ஃபேனா இருக்கா. அதுக்காகவே பெரிய கம்பெனில இருந்த வேலையை விட்டுட்டு இவனுக்காகவே இங்க வந்திருக்கா. கரெக்டா இன்னைக்கு லிஃப்ட்ல அவளோட கனவு நாயகனான பீட்டரும் கண்மூடிய நிக்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அவள சிலுத்து போய் நிக்கிறா. ஆனா பீட்டரோ நேரா அவளோட பேரை சொல்லி கூப்பிடுறா. அவனோட கையை குலுக்குனதுமே அவளுக்கு அடைஞ்ச மகிழ்ச்சியே இல்லைன்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் ஏற்கனவே முன்னாடியே ஒரு வாட்டி மீட் பண்ணிருக்காங்கன்ட்டு அவளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா பீட்டர் லில்லி போட்டிருந்த அந்த நெக்லஸ உடனே அடையாளமும் கண்டுபிடிச்சிடுறா. அவ போட்டிருந்த அதே நெக்லஸோட டிசைன் தான் இவன் கையில இருக்கிற ஒரு சின்ன பிரேஸ்லெட் டிசைனாவும் இருக்கு. உடனே அவனுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையும் ஞாபகத்துக்கு வருது. அப்ப அவன் ஒரு ஜுவல்லரியும் டிசைன் பண்ணிருந்தான். அந்த ஜுவல்லரி இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம கடைக்கு வந்த அவ இந்த ஸ்டார் போட நெக்லஸ் எனக்கு கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆனா கடையில இருக்கிறவங்க இதை சேல்ஸ்க்கு இல்லமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டே, இன்னைக்கு நானே எனக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் இதை கொடுத்துருங்களேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறா. இவளோட இந்த கெஞ்சல பார்த்த பீட்டர் அவ கடையை விட்டு போனாலுமே அவ பின்னாடியே போய் அந்த நெக்லஸையும் அவகிட்ட கொடுத்துடுறான். இந்த லில்லி தன்னை 12 வருஷமா விரும்புறத பீட்டரும் தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்டயே தன்னோட பர்சனல் நம்பரையும் எழுதி கொடுத்துடுறான். ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியும் செஞ்சிடறான். லில்லிக்கு ஒண்ணுமே புரியாம அந்த அளவுக்கு சந்தோஷத்துலயும் மிதக்கிறா. அந்த நம்பருக்கு கால் பண்ணா ஆப்போசிட்ல பேசுறது பீட்டரும் இல்ல, ஒரு பொண்ணு போன் எடுத்து பேசுறா. பீட்டர் இப்ப குளிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டதுமே லில்லிக்கு ஒரே ஷாக்கும் ஆகுது. சந்தோஷமா இருந்தவ அப்படியே சோகமாவும் ஆயிடுறா. உடனே தன்னோட கிரஷுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுட்டு வருத்தமும் படுறா. ஆனா அங்க இருந்த இன்னொரு பொண்ணு அவனுக்கு தெரியாமையே இந்த போன் அட்டன் பண்ணிட்டு கடைசியில கால் ஹிஸ்டரியும் டெலீட் பண்ணிடுறா. பீட்டருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா லில்லி சீக்கிரமாவே தன்னை சமாளிச்சுட்டு அவர் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தன்னோட மனசையும் மாத்திக்கிறா. நம்ம ஒருத்தரை உருகி உருகி ஒன் சைடா லவ் பண்றோம்னா அவங்க நமக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல. அவங்க யார் கூட இருந்தா நிம்மதியாவோ சந்தோஷமாவோ இருப்பாங்களோ அதை நினைச்சு சந்தோஷப்படுறது தான் உண்மையான அன்பு. அப்படிதானே? உங்களுக்கும் உங்க கிரஷ் நினைப்பு வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்லயே சொல்லுங்க.